மகளே கேரளா லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 மெத்தட்ஸ் நியூ மெத்தட்ஸ் தான் நம்ம வீடியோ போடுறோம். ஓகேவா? மறுபடியும் இன்னும் 2 மெத்தட்ஸ் இருக்குது. வந்தால் இன்னொரு சேனலில் போட்டு நான் போஸ்ட் போடுறேன். அதையும் நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளாண்டுக்கலாம். ஓகேவா? இதில் இன்றைக்கி புது மெத்தட் எடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்குறோம்னு பாட்டு வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏபிபிசியில் 25 52 கொடுத்துருந்தோம். ஏசிக்கு வர மாதிரி கொடுத்துருந்தோம். மெயினாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இதோட கணக்காக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா 1 2 7 நாள் தான் பாஸ் ஆகிருக்கு. அந்த மெத்தடில் 7 நாள் கணக்காக பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? நாளைக்கு இன்றைக்கி பாஸ் ஆகணும், நாளைக்கு கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எதுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் 4 கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பெருக்கல் 8 வச்சு எடுக்கல, நமக்கு 4 2ன்னு எப்படி எடுப்போம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தத்தில் நமக்கு 4 2ன்னு கிடச்சிருக்கு. நாளைக்கு இது வந்தால் மட்டும் எடுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபெயில் ஆயிடுச்சு. நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்கு? ஓகேவா? 4 கொஞ்சம் பட்டனாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து இன்றைக்கி நம்ம எப்படி கசிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பார்க்க முடியும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கேரளா டிஏ நம்பர் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகேவா, கேரளா டிஏ நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 12 ரூபாய்க்கு 100 ரூபான்னு வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 2 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஏபிபிசி ஏசின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 ரூபான்னு வின்னிங் கொடுக்குறாங்க. நீங்கள் 3 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் 60 ரூபாய்க்கு வின்னிங் 28,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. சீபோர்டு வின்னிங் 100 ரூபா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் 13,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 சீபோர்டு வின்னிங் 50 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் கேரளா மட்டும்தான் வைக்கிறாங்க 4 டிஜிட்டலு. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 25 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுறாங்க 90,000 கொடுத்துட்ருக்காங்க. 120 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் எடுத்து 9000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. சீபோர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? அவங்க கான்டெஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 87 78 55 41 39. ஏதாச்சும் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? இவங்க பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்து 5 நிமிஷம்னா 10 நிமிஷம் சொல்லி அமௌண்ட் போட்டுருவாங்க. ஓகேவா? வின்னிங் அமௌண்ட்டுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அன்றைக்கி சபரிமலைக்கு போனதால் கொஞ்சம் இது 6 நாள் கொஞ்சம் லீவ் எடுத்தனால கொஞ்சம் இது தடுமாட்டமாக இருந்திருக்கும் நிறைய பேத்துக்கு. இந்த மாதிரி டெய்லியும் அமௌண்ட் கண் மாதிரி கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்குள்ளே போகலாம். மகளே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா புது மெத்தடு. நம்ம ஆல்ரெடி பழைய மெத்தடில் 4 2 இருக்குது. ஓகேவா? 4 2 ஓகேவா? 4 2ன்னு எழுதி வச்சுறேன். 4 2 கொஞ்சம் 4 மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் எதுக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சாலும் எடுத்துங்க. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம 651 பெருக்கல் 789 வச்சு எடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பைங்கிற ஆப்ஷன் போட்டுக்கணும். முதல்லையே பார்த்திங்கன்னா பைங்கிற ஆப்ஷன் போட்டுக்கணும். இங்கே நான் எழுதவில்லை, 3 நாள் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். இந்த பை 651 பெருக்கல் 789 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா 508ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம புள்ளி இந்த டாட் புள்ளிக்கு முதற்கு 3 நம்பர்ஸ் தான் நான் சிம்பிளாக 3 நம்பர் எழுதி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் இதில். ஓகேவா? ஓகே, வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம 651 பெருக்கல் 789 வச்சு எடுக்க நமக்கு 508ன்னு கிடச்சிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 251. ஓகேவா? 5 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம 251 பெருக்கல் 789 போடையில் நமக்கு 867ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் 098க்கு நமக்கு 8 நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம 098 பெருக்கல் 789 வச்சு எடுக்கிறது நமக்கு 227ன்னு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 427. இது பார்த்திங்கன்னா நமக்கு 2 நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்து 427 பெருக்கல் 789 போடையில் புள்ளிக்கு முதற்கு நம்பர் பார்த்திங்கன்னா 9ன்னு கிடச்சிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 699 பார்த்திங்கன்னா பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 699ன்னு இருக்குது. பெருக்கல் 789 போடையில் நமக்கு 905ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட் 809 நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 809 பெருக்கல் 789 போடையில் நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 7 நம்பர் தான் வரணும். சிங்கிள் போர்டு இது ஆல் போர்டை நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணிங்க. பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பர் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 2 நம்பர்ஸ் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் 7 மேலே ஃபோக்கஸ் வைங்க. ஏன் 3 வருதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 பி போர்டில் வந்திருக்கா. ஓகே, அடுத்து 8 சி போர்டு, அடுத்து மறுபடியும் பி போர்டு. ஓகே, 2 நம்பர் பார்த்திங்கன்னா 427க்கு பி போர்டில் வந்திருக்கு. ஓகேவா?
ஓகே, அடுத்தது 9 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு 9 வந்து பி போர்டு சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ரிசல்ட்லையும் பார்த்தீங்கன்னா 9 பி போர்டு இல்லைனா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் பி போர்டு சி போர்டு ஓகேவா, பி போர்டுக்கு 7 வரணும், ஆனால் சி போர்டுக்கு 7 வரணும். உங்கள் கணக்கில் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா, சிங்கிள் போர்டு ஆல் போர்டில் நமக்கு பி போர்டில் 7 ஆனால் சி போர்டு 7 நமக்கு வந்து இந்த மெத்தடில் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ஸ் வந்து எடுத்துருக்குறோம். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 651 இந்த பைங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் நம்ம வந்து நேற்று போட்டோம்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நம்பர் நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேவா, 456 457 458 459 460 460 இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கு ஒவ்வொரு நம்பர் நம்ம வந்து சேர்த்திக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து கமா புள்ளிக்கு ரெண்டாவது நம்பர் வந்து நம்ம எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 2 நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். மெயினாக வரக்கூடிய நம்பர்ஸ் அதிக நம்பர்ஸ் நான் கொடுக்கல. ஓகேவா, இதில் 651/456 கூடையில் நமக்கு 6 கிடச்சிருக்கு. அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 251. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து நம்ம 251/457 கூடையில் நமக்கு வந்து 2 6 கிடச்சிருக்கு. அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 098 இருக்குது. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு, 2 நம்பரும் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 098/458 போடையில் நமக்கு வந்து 2 4 கிடச்சிருக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் 427 இருக்குது. ஓகேவா, ஓகே, அடுத்து 427/459 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 6 16 கிடச்சிருக்கு. 6 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 699 இருக்குது. ஓகேவா, 699/460 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 0 கிடச்சிருக்கு. இதில் வந்து நமக்கு 0 நம்பர், இதில் வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் எடுக்கிறோம். ஓகேவா, ஓகே, வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 809/461 போடையில் நமக்கு வந்து 8 3 கிடச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு 11 நாள் பாஸ் ஆகிடுது. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா அதிகம் மேக்ஸிமம் ஒரு நாள் விட்டு தான் முதல்ல வந்து பாஸ் ஆச்சு. இப்போ தொடர்ந்து ஒரு 4 நாளாக பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு பாஸ் ஆகணும். இதுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் விட்டு இது நாளைக்கு கொஞ்சம் 3 நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் டைப் பண்ணிங்க. ஓகேவா, 3 நம்பர் இது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மெத்தட் நமக்கு வந்து 3 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அந்த 3 நம்பர் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து ஆல் போர்டுக்கு 37 73 இந்த 2 நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 மெத்தட் தான் போட்டிருக்கேன் சேனலில். இன்னும் மெத்தட்ஸ் இருந்தால் நான் வந்து வீடியோவில் போட்டுட்டு உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்திங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டில் 7 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நமக்கு 3 நம்பர் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரு. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 37 73 கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் சேனலில் வந்து உங்கள் கணக்கில் வந்து மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. 37 73 வந்து பிசியில் தான் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 7 நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு இல்லை சி போர்டு இது கொஞ்சம் மெயினாகவே ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த 3 வந்தால் மட்டும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா, மீண்டும் ஓகே நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் வந்தால் 63 81 93 11 30 விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க.